வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று என்று நாளை. இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளான, ரொம்ப ஈஸியான, டேஸ்டியான ஒரு மோர் கூட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த பக்கம் நீங்கள் டிஃபனுக்கு கல் போட்டுட்டு நீங்கள் இந்த சைட் டிஷ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் ஆகிடும். ரொம்ப ஈஸி மட்டும் இல்லைங்க, ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நான் இன்றைக்கி டயபிட்டிஸோட பெஸ்ட் ஃப்ரெண்டான சுரக்காய் வச்சு தான் இந்த மோர் கூட்டு பண்ண போகிறேன். நீங்கள் எந்த காய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். வாழைத்தண்டு, வெள்ளை பூசணிக்காய், கோஸ், அதுக்கப்புறமா உங்கள் வீட்டில் என்ன காய் இருக்கோ அதை வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். கீரையில் பண்ணால் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். கீரை மோர் கூட்டு எங்கள் அப்பாவோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் ரெசிபி. வாங்க இப்போ இதை எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிக்கட்டும், ஜீரகம் பொரியட்டும். இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு பருப்பெல்லாம் நல்லா பொன்னிறமாக மாறுற வரைக்கும் நம்ம வறுத்துக்க போகிறோம். நம்மளோட பேசிக்கான தாளிக்கிற சாமான் தாங்க. இது கூடவே கொஞ்சமாக நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கலாம். பட் காஞ்ச மிளகாய் சேர்க்கும் போது கொஞ்சமாக உங்களுக்கு கலர் மாறும். நான் ஒயிட் கலர் ரிட்டைன் பண்ணுறதுக்காக காஞ்ச மிளகாய் சேர்க்கலை. பருப்பெல்லாம் நல்லா பொன்னிறமாக மாறினதுக்கப்புறம் உங்கள்கிட்ட எந்த காய் இருக்கோ அந்த காயை நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. குட்டியாக சாப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் வெந்துடும். நான் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு சுரக்காய் சேர்த்துருக்கேன். நீங்கள் சேர்த்த காயை நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெயில் வதக்கும் போது காய் சீக்கிரமாக வெந்துடும். எப்போவுமே சப்பாத்தி அடைக்கெலாம் நம்ம அவியல் பண்ணி போர் அடிச்சிருந்தா இந்த மாதிரி மோர் கூட்டை நீங்கள் டக்குன்னு பண்ணிடலாம். டேஸ்ட் பார்த்திங்கன்னா மோர் குழம்புக்கும் அவியலுக்கும் நடுவில் இருக்கும். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கினதுக்கப்புறமா காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. மோர் கூட்டுங்கிறது நீங்கள் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு ட்ரெடிஷ்னலான ரெசிபி. உப்பு போட்டு கொஞ்சம் வதக்கினதுக்கப்புறமா இந்த காய் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு நல்லா காயை வேக வச்சு எடுத்துக்கலாம். காய் இந்த பக்கம் வெந்துட்டுருக்கட்டும். அதுக்குள்ளேயே இதுக்கு நம்ம அரைப்பு ரெடி பண்ணிக்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக 3-4 இன்க்ரீடியன்ட்ஸ் தான் நம்ம அரைச்சிக்க போகிறோம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்துக்கோங்க. தேங்காய் கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் அளவு உங்கள் வீட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி தான். பூசணிக்காய் மாதிரி நீர்ச்சத்து இருக்கிற காயெல்லாம் சேர்த்திங்கன்னா ரொம்ப காரம் தாங்காது. அதனால் கொஞ்சமாக நீங்கள் பச்சை மிளகாய் வச்சுக்கோங்க. இது கூடவே வாசனைக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/4 கப்பு தயிர் சேர்த்துட்டு எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அவ்வளோ நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே துருவின தேங்காய் சேர்த்துருக்கிறதுனால நைஸாக அரையிறதுக்கு ரொம்ப கஷ்டம் கிடையாது. இதை அரைச்சி ரெடி பண்ணுறதுக்குள்ளே அங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட காய் வெந்துடும். ஒரு காய் எடுத்து அப்படியே அமுத்தி பாருங்கள் மசியறதான்னு. மசிஞ்சிருத்துனா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த கலவையை இதில் சேர்த்துக்கலாம். அரைப்ப காயோடு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜார்லேயுமே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நீங்கள் அலம்பி இதிலேயே சேர்த்துருங்க. வாசனைக்கும் வாய்வு தன்மையை கட் பண்ணுறதுக்கும் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை கொஞ்சமாக போகிற வரைக்கும் நம்ம இதை குக் பண்ணிக்க போகிறோம். ரொம்ப நேரம் எடுக்காது. ஒரு 2 to 3 மினிட்ஸ் நீங்கள் கொதிக்க விட்டிங்கன்னா உங்களுக்கு பச்சை வாசனை போயிடும். ரொம்ப கொதிக்க விட்டாலுமே ரொம்பவே திக்காயிடும். அதனால் பக்குவமாக நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 கரண்டி அளவுக்கு நீங்கள் பால் சேர்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். எப்போவுமே அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தான் பால் சேர்க்கணும், இல்லைனா திரிஞ்சு போயிடும். நம்ம தயிர் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப நேரம் வச்சாலும் புளிக்காமல் இருக்கிறதுக்காக தான் இந்த பால் சேர்க்குறோம். ப்ளஸ் பால் சேர்க்கும் போது நம்மளுக்கு நல்ல ஒரு பிரைட் ஒயிட் கலர் கிடைக்கும். ரொம்ப சேர்க்க வேண்டாம், ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்தா போதும். அப்புறம் கொஞ்சமாக பச்சை தேங்காய் எண்ணெய் அப்படியே மேலே ட்ரிசில் பண்ணி விட்டிங்கன்னா ரொம்பவே வாசனையாக இருக்கும். பச்சை கருவேப்பிலையும் ஃப்ரெஷ்ஷாக சாப் பண்ண கொத்தமல்லி தூவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு சூடாக சர்வ் பண்ணுங்கள். ஆற இது உங்களுக்கு திக்காயிண்டே போகும். ஏன்னா நம்ம தேங்காய் சேர்த்துருக்கோம். எவ்வளோ சிம்பிளான, ஈஸியான, டேஸ்டியான டிஷ் பாருங்கள். ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்தில் இது நீங்கள் ரெடி பண்ணிடலாம். இப்போ அடை மாதிரிலாம் டிஃபன் பண்ணுறீங்கன்னா வெல்லம் சர்க்கரையெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி காய் சத்து சேர்ந்து இருக்கிற ஒரு கிரேவியை தொட்டு சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த சட்டுப்புட்டு சைட் டிஷ்ஷை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வர்றீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நல்ல வீடியோவோட உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன். Until then, take care, bye bye, thanks for watching.